திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த நம்பிக்கைக்கு துரோகமாக செயல்படுறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது திருப்பூர் கொண்டத்தில் நடந்த விஷயம் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் பேசின விஷயங்கள், அதுக்கு முன்னாடி சில பேர் அந்த கட்சியிலேருந்து பேசின விஷயங்கள். இது வந்து ஒரு உங்கள் வீட்டில் மட்டும் தர்மத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேறு மாதிரி கொடுப்பீங்க, வெளியில் வந்தோடனே இன்னொரு மாதிரி கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இரட்டை முகம் உடைய நீங்கள் வந்து சுற்றும் போது அது ரொம்ப வேதனையாக ஊழல் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த போலி மாத்திரைகள் வந்து தலைக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாராயணசாமி அவர் சொல்லுவாருங்க. அவர் பண்ணதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வேளை இதெல்லாம் நடந்திருக்குமோன்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதனால தான் அப்படியே சொல்லிக்கிறாரு. மேடம், தமிழகத்தில் அமித்ஷா வருகை தந்திருக்காங்க. கூட்டணியில் புதிய கட்சிகள் ஏதாவது அறிவிப்பு இருக்கா? யாராவது சேர போறாங்களா? அவர் அங்கதானே இருக்காரு. நான் இங்கே இருக்கேன், எனக்கு சத்தியமா தெரியல. தமிழக அரசியலில் மாற்றம் அறிவிப்பு ஏதாவது வெளியிட வாய்ப்பு வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் அங்கதானே இருக்காரு, திருச்சியில இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால், ஒரு அறிவிப்பு இருந்தால் அவர் அங்கே கொடுத்துருவாரு. கூட்டணிகளை குறித்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இது வரைக்கும் ஒன்றிணைந்து ஒரு சில இடங்களில் தான் வந்து பேச்சு வந்துருக்கு. இது வரைக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அவர் தான் இன்சார்ஜ், எலெக்ஷன் இன்சார்ஜ். அவரே ஒரு மத்திய அமைச்சர் இங்கே வந்து இன்சார்ஜாக இருக்கும்போது இங்கே வந்து அர்ஜுன் மேக்வால்கர் அவர்களும் வந்து இபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டு பேசும்போது மறுபடியும் அதில் சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்குது? எப்போ சொல்கிறாங்களோ, இது பிரச்சாரத்துடைய தொடக்கம் இதுதானுங்க. மேடம், தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. திமுக தான் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வருவார், இரண்டாவது இடத்துல வந்து தாவேகா வருது, மூன்றாவது இடத்துல தான் அதிமுக கூட்டணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்புக்கு? சுதந்திரம் அவங்க வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எத்தனை இடத்துல தாவிகா வந்து எத்தனை இடத்துல நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம், எந்த இடத்துலேருந்து போட்டியிட போகிறோம், நாங்கள் எத்தனை இடத்துல வந்து போட்டியிட போகிறோம், இல்லை அதிமுக வந்து எத்தனை தொகுதி நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காது, எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா சுதந்திரம் இருக்குது. டெமோக்ரஸி நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ டெமோக்ராட்டிக்கலி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கொடுத்துருக்காங்க, கொடுக்கட்டும். பல இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம், திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே சமீபத்தில் பீகாரில் வந்து பாஜக வந்து அப்படி இப்படி இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகாரில் பாஜக பார்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பை பார்க்கும்போது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த கருத்து கணிப்பு வந்து மீண்டும் ஆளுங்கட்சியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை பற்றி இல்லை, அதுதான் சொல்கிறேன். கருத்து கணிப்பு நீங்கள் கொடுத்தாலும் அது திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, பீகாரில் நீங்கள் ஜெயிக்க முடியாது சொன்னாங்க. ஆனால் பீகாரில் சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து பாஜக தானே வந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுக்கல. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆசாம்லேயும் வெஸ்ட் பெங்காலையும் மிகப்பெரிய வெற்றி பாஜக பார்க்க போகுது. மேடம், தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறைவேற்ற சூழ்நிலையில் தற்போது பொங்கல் பரிசு, அந்த ஓய்வூதிய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து புதுசாக வந்து 3000 ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போகிறாங்களாமே. ஆமாங்க, 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தார் முதலமைச்சர். இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு 2 மாதம் தான் இருக்குடா, அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு பல்வெளிக்கிட்டு இன்றைக்கி தான் அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு. இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல. போன தேர்தலில் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன இருந்தது, அறிவிப்பில் என்ன இருந்தது, பெண்களுக்கு இது பண்ணுவோம் கொடுத்தாங்களா? 1000 ரூபாய் ஆரம்பத்தில் 6 மாதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பெண்களுக்கு மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் வந்து இத்தனை நாட்களாக வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. போராட்டம் நடத்திட்டோம், நமக்கு என்ன? தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பொங்கல் பரிசு, ஏன் தீபாவளி வந்தது, கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் வந்தது, போனஸ் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதான் தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாமே டாக்டிக்ஸ், மக்களை ஏமாத்துறதுக்கான டாக்டிக்ஸ். அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மக்களை எப்படி ஏமாற்றணும், லூட் எப்படி பண்ணணும், தனக்கு மட்டும்தான் லாபமாக சாதகமாக என்ன செய்யணும், அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். எதிர்கட்சிகள் 5000 ரூபாய் கோரிக்கை வச்சிருக்காங்க மக்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கணும். ஆனால் அதை கூட அவங்க அறிவிக்க 3000. ஆனால் 3000 மீதி 2000 ரூபாய் அவங்களுக்கு போகணும் இல்லைங்க. எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டாக்கா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன போகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இருக்குது. ஆனால் தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக தான் என்ஆர் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ஆர் வந்து எங்கள் கூட்டணி பாஜக கூட்டணியில் தான் நான் வந்து தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு எதுவும் சொல்லவே இல்லை. பரவாயில்லையே, அதை நான் சேர மாட்டேன் சொல்லலைல்ல, அது வரைக்கும் ஓகே தானுங்க.
தமிழகத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கி என்னங்க? கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை யாருக்கிட்ட? தமிழகத்தில் அதான் பியூஷ் அவர்கள் இப்போ தான் வந்துட்டு போனார், அவங்க அறிவிப்பாங்க. இல்லை பாமக 2 இருக்கு, எந்த தரப்பு கிட்ட பேசலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கீங்க? அதான் அவங்க பேசுவாங்க, நான் சொல்லக்கூடாதுங்க. தேங்க்யூ.